வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சந்தானம் ரிவ்யூவரா இருக்கிறாரு. சோ இவரு சில படத்துல கிண்டல் பண்ணி ரிவ்யூ பண்றது தாங்க முடியாத ஒரு சைக்கோ கில்லர். அவரு இப்ப பேய் ஆயிட்டாரு. அவரு தான் நம்ம செல்வராகவன். ஸோ அவரு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஷோ போடுறோம், நீங்க எல்லாம் ஃபேமிலியோட வரணும்னு ஒரு இன்வைட் கொடுத்ததுனால சந்தானத்தோட ஃபேமிலி முன்னாடி போயிடுறாங்க. சந்தானமே பின்னாடி வராரு. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அவர் பார்க்க அந்த படத்துக்குள்ளேயே ட்ராப்பை வந்துட்டு மாட்டிக்கிறாரு. இந்த பேய் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, அந்த படத்துக்குள்ள இருக்கிற வில்லங்கள்லாம் நீ கொண்டா மட்டும் தான் அந்த படத்துல இருந்து வெளியே வர முடியும், இல்லைன்னா உன் ஃபேமிலி ஆகட்டும் நீ ஆகட்டும் ஒவ்வொருத்தர வந்துட்டு இறந்துருவீங்க, உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர இறக்கும்போது நீ முடிஞ்சா காப்பாத்திக்கோ அப்படிங்கிறது. இது வந்து சந்தானம் எப்படி வெளியே வந்தாருன்னு தான் படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளாட்டுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. படத்துக்குள்ள படம், அந்த படத்துக்குள்ள போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க. அந்த படத்துல இருக்கிறவங்க இது ஒரு படத்துல நடக்குதுன்னு தெரியாது, ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க தெரியும் அந்த படத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் தான், அங்க இருக்கிறது கிங்ஸ்லி தான் அப்படின்ட்டு. சோ இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நம்மளால புரிய வைக்க முடியாது இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, உண்மையாலுமே அங்க ஒரு கிளர் இருக்கான், அவன்றது எஸ்கேப் ஆகுறது, எப்படி ஃபேமிலி காப்பாற்றுறது அப்படின்னு அழகா டிராமா பில்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க வந்துட்டு ஒவ்வொருத்துக்குமே வந்துட்டு காமெடி கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம மொட்டராஜனுக்கு ஒரு நிலா காமெடி ஆகட்டும், ஒரு எலி காமெடி ஆகட்டும், இந்த சைடு யாசிக்காக வந்து ஒரு பாட்டில் காமெடி ஆகட்டும், நம்ம மாறனுக்கு வந்துட்டு 2-3 இடத்துல வந்துட்டு சிரிக்க வைக்கிற மாதிரியான டைலாக்ஸ் ஆகட்டும், சந்தானத்துக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் கொடுத்து கூட டிராவல் பண்ற மாதிரியான கதாபாத்திரத்தை வந்துட்டு நீட்டா வடிவமைச்சிருந்தாரு. அவரோட ஒரு புது ஸ்லாங்கு ஒரு மாதிரி என்ன ப்ரோ சிக்கா ப்ரோ அப்படின்ட்டு என்னென்னமோ வந்துட்டு அவர் ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலிஷா வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு அப்படியே ஃபேமிலி எடுத்துங்கன்னா கஸ்தூரி நம்ம நிழல்கள் ரவி தான் இந்த படத்தை வந்துட்டு ஓரளவுக்கு தாங்குறாருன்னே சொல்லலாம். ஸோ அவரோட எல்லா சீன் வந்து ட்ரெஸ்ஸிங் படியா வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. முக்கியமா ஜெசிகா வந்ததுக்கு அப்புறம் சில சீக்வன்ஸ் வந்துட்டு ஓகே வந்துட்டு அமைச்சிருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் இப்ப சொன்ன எல்லா காமெடியுமே மொத்தமா வந்து பார்த்தோம்னா கூட ஒரு 1/2 hour இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். படம் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடுது. இந்த 2.25 மணி நேரத்துல கடைசி ஒரு 20 நிமிஷம் நல்லாவே டெக்னிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தது படம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க ஒரு 1/2 hour ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகுது தவிர த்ரூ அவுட் வந்துட்டு டிடில அந்த வரக்கூடிய சீரீஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு இந்த படம் வந்துட்டு எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. நாமளும் அப்படியே வந்துட்டு இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். நடுவில் செல்வராகவன் ஒரு இடத்துல சொல்லுவாரு, உட்கார முடியாத படத்துல அப்படின்னு, ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிமாரு. அதுதான் ஏன்னா நம்மள ஆடியன்ஸ் வந்து சொன்ன மாதிரி இருந்தது. படம் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையை சோதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு டெய்லி செகண்ட் ஹாஃபுக்கு மேல ஒவ்வொரு கையே போயிட்டு இருக்கும். இன்னும் இந்த டெய்லி ரொம்ப நேரம் போதே அப்படின்னு தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கிறிஸ்பா கட் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் வந்துட்டு காமெடி நிறைய காமெடி ஆட் பண்ணியிருக்கலாமோ, அந்த டிடியில இருந்த அளவுக்கு இல்லையோ அப்படிங்கிறது என்னோட எண்ணமா இருந்தது. ஹியூமர் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பட்ட மாதிரி வந்துட்டு அமையும். எல்லாருமே வந்துட்டு எல்லா ஜோக்குமே சிரிப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு சிரிக்கவே மாட்டாங்க என்ன காமெடி பண்ணாலுமே. நான் வந்துட்டு எல்லா ஜோக்குமே வந்துட்டு நல்லா தான் சிரிப்பேன். எனக்கு இந்த படம் வந்துட்டு ஆன் அண்ட் ஆஃப் தான் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு. அங்கங்க ஓகேவா இருந்தது. ஒரு ஆவரேஜான ஃபிலிம். நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.